இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதம் 115:3 வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அவருடைய சித்தம்தான் நிறைவேறும். நாம் வாழ்கிற ஒவ்வொருவருமே நமக்கென்று ஒரு திட்டங்களை நாம் வகுத்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறைகளை பற்றியது, நம்முடைய எதிர்காலங்களை பற்றியது, பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பு எல்லாவற்றையும் பார்த்து நம்முடைய விருப்பத்தின்படி நாம் திட்டங்களை நாம் நினைத்து கொள்கிறோம், தீட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்கிறார். நம்ம எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். நாம் தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பே ஒவ்வொருவரையும் குறித்தும் அவருடைய திட்டம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியே அவர் நம்மை நடத்துகிறார். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி பல திட்டங்களையும் தீர்மானங்களையும் எடுத்து அதற்கென்று நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த காரியம் எப்படியாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்று. ஆனால் அது தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்து போகாத பொழுது அது நிறைவேறாமல் போகிறது. கர்த்தருடைய சித்தம்தான் எப்பொழுதுமே நிறைவேறும். நம்முடைய தீர்மானம், நம்முடைய திட்டங்களோ அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, அதை எப்படி ஏற்றுக்கொண்டு அதற்காக எப்படி ஒப்பு கொடுக்கிறது, அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்களா நமக்கு கிடைக்கும், அப்படிங்கிறது எப்படி நம்ம சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ நம்முடைய இந்த பூமியில் உள்ள ஒரு மனுஷர்களுடைய திட்டங்களும் நிறைவேறாது. ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. பூமியினுடைய குடிகள் ஒன்றுமே இல்லை. பூமியில மாத்திரமல்ல, வானத்திலும் அவருடைய சித்தம் தான் நிறைவேறும். தானியேல் 4:15 பார்க்கும் பொழுது, பூமியினுடைய குடிகள் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அப்போ பூமியில் உள்ள மனுஷர்கள் மாத்திரம் அல்ல, வானத்தின் சேனைகளையும் அவர் தன்னுடைய சித்தத்தின்படியே நடத்துகிறார். அவரை பார்த்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் அண்ட உலகத்தையும் சிருஷ்டித்த பரமதேவன் அவரே எல்லாவற்றையும் நடத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சொல்லும் போது சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழத்திலும் அவர் சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் அவர் உருவாக்கும் முன்னே ஒரு திட்டம், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். அப்ப யோபு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் செல்வ சீமானாக வாழ்ந்தார். அது அவருடைய சித்தமா இருந்தது. அவர் உத்தமனாய் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தார். கர்த்தர் எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய உத்தமத்தை சோதிக்கும்படியாக சாத்தானுக்கு அவர் அனுமதி கொடுத்த பொழுது எல்லாவற்றையும் அவனை இழந்து விடுகிறார். அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அவனுடைய உத்தம குணத்தை சோதிக்கும்படியாக. ஆனால் அந்த யோபு அந்த உத்தமத்திலே நிலைத்து நிற்கிறான் என்று பார்க்கிறார். இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்பதை அறிந்ததினால், அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் ஏற்றுக்கொண்டதினால் அவனால் அந்த வாழ்க்கையிலே ஜெயிக்க முடிந்தது. தேவனிடத்தில் ஒரு சாட்சியுள்ள உத்தமனாக அவனுடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள முடிந்தது. அதான் சொல்றார், நிர்வாணியாய் நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்கிறார். அவனோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்றார்கள். அவனோட மனைவி கூட சொல்றா, நீ இன்னும் என்னோட உத்தம குணத்திலே நீ நிலை நிற்பீரோ, நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும் பொழுதும்
கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய கரத்திலிருந்து தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று சொல்கிறார். நமக்கு நம்முடைய கண்களுக்கு பார்க்கும் பொழுது சில காரியங்கள், சில இழப்புகள் தீமையை போல தோன்றும். கர்த்தர் இந்த தீமை அல்லது இந்த துன்பத்தை அல்லது இந்த ஒரு கஷ்டமான உபத்திரவத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நினைக்க தோணும். ஆனால் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தர் நமக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்திலும் நிறைவேறட்டும் என்று. அப்போ வானத்திலும் வானத்தின் சேனையிலும் சமுத்திரத்திலும் எல்லா இடங்களிலும் அவருடைய சித்தம்தான் நிறைவேறும். அப்போ யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரும். தேவன் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவத்தையும் யோபுக்கு விளக்கி காட்டுகிறார். நான் எல்லாவற்றையும் படைக்கும் போது, சமுத்திரத்தின் ஆழங்களை படைக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாய் என்று எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது யோபு சொல்கிறார், கர்த்தர் சகலத்தை அறிந்தவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று நான் ஒன்றும் அறியாமல் நான் பிதற்றினேன் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவருடைய சித்தத்தின்படிதான் நடத்துவார். அவரை பார்த்து நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்கிறார். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது என்னுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இது நிறைவேறட்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்றால் அந்த காரியங்கள் தடைபடும், அது நிறைவேறாது. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சமாதானத்தோடு ஜீவிக்க முடியாது. யாக்கோபு சொல்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் நான் திட்டமிடும் பொழுது, அடுத்த வருடம் நான் இந்த வெளி தேசங்களுக்கு போவேன், நான் அதிக சம்பாதிப்பேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நாளைய தினத்திலே என்ன நடக்கும் என்று நீங்கள் அறியீர்களே என்று சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? ஒரு புகையை போல இருக்கிறது. நம்முடைய ஜீவன் ஒரு புகையை போல இருக்கிறது. அது கொஞ்ச நேரம் தோன்றும், பின்னால் என்ன செய்யும், அது மறைந்து போகும். அப்போ நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அதனால நாம எப்படி சொல்லணும் என்று சொல்கிறார், கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு விருப்பமானால் நாங்க ஜீவனோடு இருந்தால் என்னென்ன காரியத்தை நாங்கள் நடத்துவோம் என்று நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப எல்லா காரியமும் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது என்னுடைய காரியத்திலே, என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்வார் என்கிற ஒரு சமாதானமும் நம்முடைய உள்ளத்திலே வரும். நம்ம குஷ்டரோகி ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் உமக்கு வல்லமை உண்டு, என்னை சுகமாக்க உமால் கூடும் என்று வேண்டிக் கொள்ளாமல், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் கூடும் என்று ஜெபிக்கிறான். பாருங்க, நான் இப்படியே இருப்பது உமக்கு சித்தமா, அல்லது என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தீர்மானங்களையும் திட்டங்களையும் எடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை எனக்குள்ளும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது நன்மையானாலும் அல்லது சில நாள் இழப்புகளோ நஷ்டங்களோ தோல்விகளோ நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இது நன்மைக்கு ஏதுவானது என்பதை அறிந்து நான் சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். அத்தகைய கிருபை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே, கர்த்தர் நீர் சகலத்தையும் உடைய சித்தத்தின்படி நடத்துகிறீர், அவைகளை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீர் என்பதை அறிந்து உடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உடைய சமாதானம் கிருபையும் எங்களுக்கு விளங்கும் என்று வேதனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த திட்டம் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
மகிமை